படுகொலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றுக்கொள்ள இன்று காலை 9 மணிக்கு கவினின் தந்தை சந்திரசேகர் உட்பட கிராம மக்கள் அனைவரும் திருநெல்வேலிக்கு வருகின்றனர் என கவினின் தாய்மாமா இசைக்குமுத்து சற்று முன்பு உறுதி செய்தார். நேற்று மாலையே இந்த செய்தியை முதல் செய்தியாக சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது. ஊர் மக்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் ஊர் மக்கள், கவினின் பெற்றோர்கள், கவினின் உறவினர்கள் அனைவரும் ஊர் தலைவர் முன்னிலையில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் எடுத்த முடிவு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் தற்போது ஏரல் ஆறுமுக மங்கலத்திலிருந்து கிளம்பி விட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஞாயிறன்று மாலை திருநெல்வேலியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இரு மாவட்டங்களிலும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மற்றும் அண்டை மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து அவரது உடலை அவரது உறவினர்கள், பெற்றோர்கள் பெற்று செல்வதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காவல்துறை வட்டாரத்திலிருந்தும் இந்த தகவலை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் உறுதி செய்தோம். இதனிடையே தமிழ்நாடு SC/ST ஆணைய தலைவர் தமிழ்வாணன் இன்று இந்த நிகழ்வு குறித்து விசாரணை நடத்துவதற்காக தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளது. அவர் இன்று இது குறித்து விரிவான விசாரணையை கவினின் பெற்றோர்களிடமும் சம்பந்தப்பட்டவர்களிடமும் மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. இதுவே இந்த விஷயத்தில் தற்போது இருக்கும் கள நிலவரம் ரிதி. தொடர்ந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் ரிதி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.